எஸ். ஜெயஸ்ரீ வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஆர் சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸில் இருக்கிற அட்வான்டேஜஸை ரொம்ப அழகாக சொன்னாங்க இல்லையா? ஐ 100% அக்ரி வித் தட். ஃபிசிக்கல் வைஸ் அவங்க சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட். ஐ டூ அக்ரி. பட் ஒரே ஒரு நெருடல் தான். நம்ம என்ன தான் வந்து அங்கே இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது, நமக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலை பலு ரொம்பவே கம்மி, மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் எல்லாமே இருக்குது, அதில் எந்த வித குறைபாடுமே கிடையாது. அதுவும் நிறைய பேர் எனக்கு சொன்னது, அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் ஆக்டிவாக இருக்கோம். அதாவது அதுக்கு முன்னாடி எனக்கு தண்ணியை பார்த்தாலே, ஸ்விம்மிங் பூல் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம். அங்கே போயிட்டு என்னுடைய ஏஜ் உள்ளவாளை பார்த்து அவள் ரொம்ப வந்து ஆக்டிவாக அதிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது, நான் இப்போ ஸ்விம்மிங் கற்றுன்ருக்கேன் 65 வயசுலன்ட்டு ஒருத்தர் சொன்னான். அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து பிரமிப்பாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கூட போய் இப்படிலாம் என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஆனால் ஒன்று தான் என் மனசுக்குள்ள ஒரு நெருடல். அது என்னன்னா, எத்தனை இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து நமக்கு ஒரு வெறுமை தோணுமோன்னு ஒரு எண்ணம். ஏதாவது நமக்கு எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து இருக்கோமோ. அது ஆக்சுவலாக பார்த்தாக்க நம்ம அப்பார்ட்மெண்ட், அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் தான், இதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். பணம் எக்கச்சக்கமாக கொடுத்து தான் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு எண்ணம் நமக்கு என்னைக்காவது வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு மன கஷ்டம் எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ, உங்கள் வியூஸை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ரொம்பவே சரி மைதிலி. பெற்றோர்களை பிள்ளைகள் நிர்கதியாக விட்டுட்டு போன காலம்னு ஒன்று உண்டு. அந்த காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சு. இப்போ எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. இப்போ உத்தியோகம் பார்த்து தன்னுடைய முதுமைக்காக கொஞ்சம் பணத்தை அவங்க சேர்த்து சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே. ஸோ அவங்க வந்து தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறமாக அந்த திருப்தியோட அவங்களே வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை அவங்க நாடி போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, அது கொடுக்குற ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை, ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அங்கே அப்படின்றதுனாலையும், அவங்க எடுத்து கொடுக்குற அந்த கேர்னாலையும் அதெல்லாம் வந்து விரும்பி அங்கே போகிறாங்க அங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களே விரும்பி போகிறது வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, நம்மளே வந்து ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை நம்ம ஒரு விசிட் பண்ணுறோமோ, இல்லைனாக்க வந்து வேறு யாராவது அங்கே இருக்கிற ஒரு ரெசிடென்ஸை நம்ம வந்து பேச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்கன்னு கேட்டாக்க, மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த க்ரீனரி, அந்த சூழ்நிலை, அந்த தோட்டம், அந்த வாக்கிங் ஸ்பேஸ், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது, காலையில் எழுந்துக்கவே இந்த மாதிரி வாக் போகிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நிறைய பேர் வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஒருத்தருக்கு ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்குது அப்படின்னு. இப்போது அங்கே போனீங்கன்னா பல ரகமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கம்பெனியை ஹெட் பண்ணியிருந்த ஒரு சிஇஓவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். இந்த மாதிரி எல்லாருமே தே கம் அண்டர் த சேம் பேனர் ஆஃப் அ சீனியர் சிட்டிசன். இவங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒற்றுமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வந்து வெளிநாட்டிலோ இல்லை அதே நாட்டிலோ வேறு இடத்துல போய் அவங்க வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க ஒர்க் ப்ரெஷர்னால பேரண்ட்ஸ்க்கு தேவையான கவனிப்பை கொடுக்க முடியாததுனால இவங்களும் வந்து தன்னுடைய ஹோம் கண்ட்ரியில் இவங்க இருக்க பிரியப்பட்டு, இதனால இவங்களே வந்து இந்த சீனியர் கம்யூனிட்டி, சீனியர் சிட்டிசன் ஹோம் வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அது நிதர்சனமான உண்மை கூட அதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செல்ஃப் கண்டெய்ன்டு கேட்டட் கம்யூனிட்டி. இது ரிட்டையர்மெண்ட் லிவிங் ஹோம்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் அ செல்ஃப் கண்டெய்ன் கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். இதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. முக்கியமான ஃபெசிலிட்டி, செக்யூரிட்டி கார்ட்ஸ் 24/7 அவைலபிளாக இருக்கிறாங்க. அந்த ரெசிடென்ஸை பார்க்குறதுக்கு யாராவது வந்தால் கூட சரி, கிராஸ் செக் பண்ணுறாங்க வித் ரெசிடென்ஸ். அதுக்கப்புறம் தான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அண்ட் ஆல்சோ சிசிடிவி கேமராஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, இன்க்ளூடிங் த ரூம்ஸ் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்ஸ். அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமராஸ் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்காணிப்போட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க.
இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வீட்டில் தான் உங்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸே நடக்கிறது. வீட்டில் எல்டர்ஸ் இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. ஒன்று கேஸ் அடுப்பு கிட்ட சமைக்கும் போதோ இல்லைன்னா அவங்க வழுக்கி விடுறது, இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் நடக்கிறது வீட்டில் தான். ஸோ இங்கே வந்து இந்த சிசிடிவி கேமராவோட அவங்க கண்காணிப்போட இவங்க வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கிறவங்க இமீடியட் அட்டென்ஷன் கொடுக்கப்படுறது. மற்ற ஃபெசிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நர்சிங் ஹோம்ஸ், அங்கே கிளினிக்ஸ் அங்கேயே இருக்கும், வித் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். ஏதாவது பெரிய ஒரு 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 பிரச்சனை அப்படின்னாக்கா, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னாக்கா இமீடியட்டாக ஆம்புலன்ஸை கொண்டு பக்கத்து நியர்பை இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்க சேர்த்து விடுறாங்க. அது ஒன்று இருக்குது. தென் டெம்பிள்ஸ் ஆர் தேர். அங்கே வந்து ஈவினிங்ஸ் வந்து எல்லோரும் கூடி பஜன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பஜன் பாடுறதோ ஒரு பூஜை பார்க்குறதோ இந்த மாதிரிலாம் கூட அவங்க அங்கே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது. பேசிக் கிராசரிஸ் இதெல்லாம் வாங்கணும்னாக்கா சூப்பர் மார்க்கெட், ஷாப்பிங் மால்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்க. அப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு மொபிலிட்டி ஈஸியாக இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து அவங்களுக்கு வந்து ரேம்ப் வச்சுருக்குறாங்க நடக்கிறதுக்கு. ப்ளஸ் வி ஹேவ் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் டு கோ ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயான போனோம் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளேயே அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து அந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் வச்சுருக்குறாங்க. எங்கே பார் ரெயிலிங்ஸ் வச்சுருக்குறாங்க. அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கோ இல்லைன்னா நடக்கும்போது ஒரு தலை சுத்தல் அந்த மாதிரி வந்தாக்க அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்குறாங்க. இதை பார்த்தோன்னாக்க ஒவ்வொரு ரெசிடெண்ட்டோட ரூமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருப்பாங்க. பாத்ரூம்ஸ் எஸ்பெஷலி தே ஹேவ் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் இருக்கும். அங்கே ஆல்சோ ரெயிலிங்ஸ் இருக்கும், அவங்க பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கோ உட்காரத்துக்கோ வசதியாக. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க எனி இமீடியட் எமர்ஜென்சி ஹெல்ப், ஒரு ப்ளம்பிங், அதை தவிர ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி இமீடியட்டாக அவங்க அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. மார்னிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி தொடங்குறதுன்னா ஒரு மெடிடேஷனோடைய யோகாவோடைய கால வழியை அவங்களுக்கு தொடங்குறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் ரொம்ப ஃபிட்னஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருந்தாக்க அவங்க இன்ஹவுஸ் ஜிம்மில் கூட தே கோ அண்ட் டூ ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் கூட அவங்க பண்ணுறாங்க. ஈவினிங்ஸ் அஃப்கோர்ஸ் தே கெட் டுகெதர், கேம்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் தே கேன் பிளே செஸ், கேரம் போர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இது பண்ணலாம். ஈவன் லேட்டஸ்ட் பாலிவுட் மூவிஸ்லாம் கூட வந்து அவங்களுக்கு போட்டு காமிக்கப்படுறது. பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் மூவிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு போட்டு காமிக்கப்படுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ வயசு வித்தியாசம் பார்க்காதக்கு அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கு நாங்களாக விரும்பி வந்திருக்கோம், நாங்கள் முன்ன இருந்ததுக்குலாம் இப்போ இன்னும் கூட சந்தோஷமாக இருக்கோம்னு அப்படி சொல்கிற விரும்பி போகிற இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை சூஸ் பண்ணி போகிற சீனியர் சிட்டிசன் எவ்வளோ கிஃப்ட் அவங்கெல்லாம். ஸோ இந்த அட்வான்டேஜஸை நம்ம கன்சிடர் பண்ண தான் பண்ணணும்.